ஆனா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஆட்சியாளர்கள் மாதிரி நான் இருக்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி இந்த திராவிட அரசியல் மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொன்ன விஜய் இப்ப கையில சாட்டை எடுத்துட்டாரு. எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் அப்படி இருப்பாரோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஓப்பனாவே தெரிஞ்சு போச்சு நான் ஆணையிட்டால் அப்படின்னும் போது கண்டிப்பா எம்ஜிஆர் தான் வந்து அவர் வந்து உருவகப்படுத்த வராரு, பண்ண வராரு அப்படின்ற மாதிரி. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க எம்ஜிஆர் கூட விஜய் கம்பேர் பண்றது சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அரசியல்வாதிகளும் சரி, இப்போ விஜயகாந்த் எடுத்துக்கிட்டா கூட கருப்பு எம்ஜிஆர் தான் சொன்னாங்க. ஏன்னா அவரோட காலகட்டத்துல இருந்து வரும்போது கருப்பு எம்ஜிஆருங்க, அவர் எப்படி கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளோ அதே மாதிரி இவரும் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளா இருக்காருன்ற மாதிரி அவரை சொன்னாங்க. இப்ப அடுத்து விஜய சொல்றாங்க. ஸோ விஜய சொல்லும் போது அவருக்கு கொடுக்குற உள்ளம் இருக்கு, அதுக்காக விஜயகாந்த சொன்னாங்க. விஜய் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு கரிஸ்மான்னு சொல்லுவோம் இல்லையா, எம்ஜிஆர் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாரு, ஒரு போராட்டத்துக்கு போறாரு அப்படின்னும் போது அவரை பார்க்குற கூடுற அந்த கூட்டம் அவர் ஒரு வாட்டியாவது தொட்டு பார்த்துட முடியுமா, ஒரு வாட்டியா அவரை பார்த்துட முடியுமான்ற அந்த ஒரு கரிஸ்மா வந்து எம்ஜிஆருக்கு எப்பவுமே உண்டு. அந்த அந்த கேப்போட அந்த கண்ணாடியோட படம், அந்த கண்ணாடி போட்டிருந்தேன் இல்லையா, அந்த கண்ணாடியோட அவர் பார்க்கும் போதே அந்த மொத்த உருவத்தையே ஒரு வாட்டி பார்த்துருமான்ற மாதிரியான ஒரு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி விஜய்க்கும் அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கரிஸ்மா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பரந்தூர்ல கூட நம்ம பார்த்தோம், அவர் பேச போயிருக்காரு. அந்த இடத்துல அவர் பேசிட்டு இப்படி திரும்பி கை காட்டும் போது பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் அப்படியே பயங்கரமா சிலாகித்து கத்துறாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் கத்துறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, ஒரு நடிகருங்க, அவருக்கு வந்து கூட்டம் கூட தான் செய்யும். அவரை பார்க்கறதுக்கு 10 பேர் வருவாங்க, 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் வரதான் செய்வாங்க. இது எப்படிங்க அரசியலா மாறும், எப்படிங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி டாக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு.